அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வியூ சார்ட். நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து சார்ட்டை பார்த்து சார்ட் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நம்மளுடைய மெத்தடு அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்த்து தான் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி அது உள்ள என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் டைம் ஃப்ரேம்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, பேட்டர்ன்ஸ்னால் என்ன, இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, ஒரு மார்க்கெட்டு என்னென்ன ட்ரெண்ட்ஸில் இருக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம இப்போது இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் இருக்குது, June 4. அதுக்கப்புறம் நம்ம டே டு டே எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்றதை கண்டினியூ வீடியோவாக வர மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. சரி, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் refers to the amount of time the trend lost for the market which can be identified used by the traders. அதாவது போன செகண்டு, போன மினிட்டு, போன டே, வீக், இயர், அதெல்லாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு, எந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்றதை வந்து நம்ம ஒரு டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருள் 10 ரூபா இருக்கும், நாளைக்கு அதோடைய பொருள் 20 ரூபா மாறலாம், 5 ரூபாவும் மாறலாம். பட் இந்த பொருள் மாறுறது வந்து இந்த டைமை பொறுத்து மாறுது. ஸோ அதுதான் டைம் ஃப்ரேம். இப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து நிறைய விதமான டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டில் மார்க்கெட் எப்படிலாம் போயிருக்கு, 2 மினிட்ஸில் மார்க்கெட் எப்படிலாம் போயிருக்கு, அப் டு 1 இயராக மார்க்கெட் எப்படி போயிருக்கு, அந்த மாதிரி 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு 1 வீக் மட்டும் நான் பார்த்தா போதும், 1 வீக் வச்சு பார்த்துக்கலாம். நேற்று மட்டும் நான் எப்படி நடந்திருக்கு, எந்த மாதிரியான மூமெண்ட் இருந்திருக்குன்னு பார்த்தா டே கேண்டில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. அது வந்து என்னென்னா, ஜாப்பனீஸ் வந்து இயர்லி ஸ்டேஜஸில் வந்து அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும்ல ஃபார் கமோடிட்டிஸ் மார்க்கெட், அரிசி, சர்க்கரை, கோதுமை, அந்த ஊருக்கான ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ண ஒரு பேட்டர்ன் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஜப்பானில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. அது ஏன் வந்து இப்போ இருக்கிற ட்ரேடிங்கில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நிறைய ஃபெமிலியராக இருக்குது, ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கெட்டு இல்லை உள்ளே இருக்கக்கூடிய கூட்ஸை வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஃபார் த அனாலிசிஸ். அதனால் வேர்ல்டு வைடில் மேக்ஸிமம் எல்லாருமே கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் சில கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் இப்படி வேவ் பேட்டர்னில் போகிற இதுவும் இருக்குது. இங்கே வந்து டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும், அதில் மார்க்கெட் இங்கே இருக்கா எப்படி இருக்கா சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வேவ் மாதிரி கூட ஃபார்ம் ஆகிறது இருக்குது. அது இல்லாமல் சார்ட் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார் ஃபார்ம் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி பார் ஃபார்மேஷன்ஸும் இருக்குது. பட் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும்தான் நம்ம பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் வந்து மொத்தமாக 2 கேண்டில் தான். 2 கேண்டிலில் ஒன்று வந்து க்ரீன் கேண்டில், ஒன்று வந்து ரெட் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டிலில் சில பேர் வந்து உள்ள வேக்கம், அந்த க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஒயிட்டாக இருக்கும், ரெட் கேண்டலில் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் நமக்கு தேவையான கலரை வச்சுக்கலாம். ஏன் வந்து க்ரீன் அண்டு ரெட் வச்சுருக்காங்கன்னா, க்ரீன்னா வந்து ப்ராஃபிட் பாசிட்டிவ், ரெட் கேண்டில் வந்தால் நெகட்டிவ் லாஸ் அப்படின்ட்டு ஈஸியாக மைண்டுக்கு நமக்கு ஃபெமிலியராக இருக்கிறதுனால வேர்ல்டு வைடாகவே அதை வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த கேண்டலில் மொத்தம் 4 விஷயம் இருக்குது. ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது,
அது எப்படி வேணால் ஃபார்ம் ஆகலாம். இப்போ இந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி தான் ஃபார்ம் ஆகணும்லாம் கிடையாது, எப்படி வேணால் ஃபார்ம் ஆகலாம். பட் இது வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக பேசும்போது இந்த ஒரு ஃபோட்டோ நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 4 விஷயங்கள் இருக்குது. என்ன அந்த 4 விஷயங்கள்னால், அது க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கேண்டிலுக்கு ஹைன்றது ஒன்று இருக்கும், லோன்றது ஒன்று இருக்கும், ஓப்பன்ன்றது இருக்கும், க்ளோஸுன்றது இருக்கும். இது எல்லா கேண்டிலுக்குமே இருக்கும். அது என்ன ஹை, அது என்ன லோ, அது என்ன க்ளோஸ், அது என்ன ஓப்பன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அந்த கேண்டில்ல இருந்து இந்த கேண்டிலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போது எந்த இடத்துல அது ஓப்பன் ஆச்சு அந்த கேண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி ஒரு கேண்டில் ப்ரீவியஸாக இருந்திருக்கு. ஒரு புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அது எந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு, அதுக்கப்புறமேட்டு அது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பார்க்கும்போது வந்து இந்த ஹை, க்ளோஸ், ஓப்பன், லோ 4மே முக்கியமானது. ஓகேங்களா? இந்த ஹை, ஓப்பன், க்ளோஸில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஆகிடுச்சிங்களா. இதில் இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, டார்க்காக இந்த ரெட் கலர் ஷேட் பண்ணுறோம் பாருங்கள், இதை வந்து பாடின்னு சொல்லுவாங்க. பாடி அப்படின்னா இங்கே தான் வந்து நல்ல பீப்புள்ஸ் வால்யூம் நிறைய பேர் இங்கே தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சின்னதாக லைன் மாதிரி போட்டிருக்கும் பார்த்தீங்களா மேலே கீழே, இந்த இடத்துலையும் கீழே இருக்கும். இது எல்லா கேண்டிலுக்கும் இருக்கும், சில கேண்டிலுக்கு இருக்காது. அது டிபெண்ட்ஸ் அப்பான கேண்டில் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது பேர் ஷேடோ ஆர் விக். ஷேடோனா அங்கே மார்க்கெட் போச்சு, ஆனால் அங்கே மார்க்கெட்டால் நிற்க முடியல, அகைன் ஃபாலோ இல்லை அப்போ ஆயிடுச்சு. அதனால தான் அது வந்து ஷேடோ ரீஜியன். அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே இல்லை. அது ஷேடோ ரீஜியன் சொல்லுவாங்க, ஆர் விக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டரில் இருக்கிற இதை வந்து பாடின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ். அடுத்தது வந்து நம்ம வந்து பேட்டர்ன்ஸ். ட்ரேடிங் வியூ சார்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அது உள்ள என்னென்ன இருக்க போகுதுன்னா டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்தது கேண்டில்ஸ் இருக்குன்னு. இந்த கேண்டில் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதுதான் பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்களே வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட ஒரு பேட்டர்னை வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கூட ஒரு பேட்டர்னை சொல்லலாம். ஓகேங்களா? பட் மோஸ்ட்டாக மார்க்கெட்ஸில் வந்து வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பண்ணுறதுக்கான ட்ரேடிங்க்கு கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டர்ன்ஸை மட்டும், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நான் ஒரு முக்கியமான ஒரு 4-5 கேண்டில் பேட்டர்ன்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஸ்பின்னிங் டாப்ஸு இந்த மாதிரி இருந்தால், லாங் விக்ஸு இங்கே பாருங்கள், லாங் விக்ஸு பாடி வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து ஸ்பின்னிங் டாப்ஸு. இது அடுத்தது வந்து ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், டோஜி அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு லோ போகலாம், இதெல்லாம் நடக்காமல் போகலாம். போயிட்டு அந்த பாடி வந்து அதேமாதிரி ஒரு சின்ன ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லேயே இருந்துச்சுன்னா அது பேர் டோஜி. இந்த டோஜி வந்து ஒரு முக்கியமான கேண்டில். டோஜி ஃபார்ம் ஆகிற இடத்துலலாம் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோஜின்ற கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமான கேண்டில். அதுக்கப்புறம் புல்லிஷ் என்கல்ஃபிங், பெரிஷ் என்கல்ஃபிங், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், 3 சோல்ஜர்ஸ். இதுவும் நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய முறை பார்ப்பீங்க. இந்த 3 சோல்ஜர்ஸ், 3 க்ரோஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க. 3 சோல்ஜர்ஸ்னால் கண்டினியூஸாக 3 கேண்டில் வந்து 3 இல்லை 4 கேண்டில் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். அதாவது க்ரீன் கலர் கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகும். அது அப்போ வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷ் இல்லை புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் போக போக அது உங்களுக்கு புரியும். அதில் முக்கியமாக நான் சொல்ல பண்ணுறது வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் பெரிஷ் என்கல்ஃபிங்கும் தான். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து டவுன்வர்டில் வந்துட்டுருக்கிற டைமில் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கிற பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து இந்த புல்லிங் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும்.
அடுத்தது அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு, அந்த இடத்துல இந்த பெர்ரிஷ் என்கல்ஃபிங்கிற பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ் தான், நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. பட் சொல்லலாம் 50-50%. காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டாக டெய்லான்னு தெரியாது, ஆனால் அதுவே 10 முறை டாஸ் பண்ணால் அதில் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் 6 முறை ஹெட் விழும்ன்ற மாதிரி தான். ஸோ ப்ராபபிலிட்டி தான். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இண்டிகேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இண்டிகேட்டர்ஸ்னால் ஆல்ரெடி இந்த சார்ட்டில் வந்து போயிருக்கும், மார்க்கெட் நடந்திருக்கும். அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்திருக்கு, அடுத்தது இப்படி நடக்காததுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து இப்படி 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 வந்திருக்கு. இப்போது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா, நான் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, ஒன்றுமே புரியல. பட் அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும் போது ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிகேட்டர்ஸ்லேயே நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ்னால் ஒரு 10 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதோடைய ஆவரேஜ் எந்த அளவுக்கு அந்த 10 கேண்டில்லேருந்து நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு இருக்குது, போலிங்கர் பேண்ட்ஸ் இருக்குது, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ஃபிபனாசி வந்து பேசணுன்னா தனியாக ஒரு வீடியோ பேசலாம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல், அது ஒரு மேத்தமெட்டிஷனால் டிரைவ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் கூட சொல்லலாம் நம்ம. ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இதை மட்டும் நல்லா நானே இதை தான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஒரு இந்த ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, இன் வேர்ல்டில் நீங்கள் எந்த இடத்துல ஒரு லீஃபோ இல்லை ஒரு ஸ்ட்ராமு இல்லை ஒரு ரெயின், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அது எல்லாமே இந்த ஃபிபனாசி நம்பர்ஸ்ன்னு நிறைய இருக்குது, சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இதுக்குள்ளே தான் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் வேர்ல்டுன்னு சொல்லும் போது எர்த்தை மட்டும் நீங்கள் சொல்கிற அப்படி இல்லை, யூனிவர்ஸ் எடுத்துகிட்டாலும் சரி, இந்த பிளானட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே இந்த ஃபிபனாசியோடைய நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்குள்ளே கண்டிப்பாக வரும். இதை பற்றி நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்குது. 5 கேட்டகரிஸ். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஃபிட் இன்டு 5 கேட்டகரிஸ்: ட்ரெண்ட், மீன் ரிவர்ஷன், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், வால்யூம் அண்ட் மொமெண்டம். வால்யூம்னா எத்தனை பேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க, எவ்வளோ மணி உள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. மொமெண்டம்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஸ்டடி பண்ணலாம், அனலைசிஸ் பண்ணலாம். இந்த ட்ரேடிங் சார்ட் வியூவில் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தமாகவே யூனிவர்சலாக நீங்கள் எந்த மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, கரன்சி ட்ரேடிங், கமோடிட்டி ட்ரேடிங், நீங்கள் எந்த வேணால் எடுத்துக்கோங்க, மொத்தமாக 3 தான். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று சைடுவேஸ், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். இதை மீறி மார்க்கெட்டு போகவே முடியாது. இது ஆப்ஷனே தானே இருக்குது. நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டால் கூட மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போகணும், அடுத்தது அது நடுவில் இருக்கணும். இதுதான் ரூல். இப்படி தான் வந்து நடந்தாகணும். ஸோ இந்த 3 ட்ரெண்டு தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி இந்த ட்ரெண்டில் வந்து 3 இருக்குது. இந்த 3 ட்ரெண்டில் எப்படிலாம் ஆக்ட் ஆகும். ஒரு அப் ட்ரெண்டு போகுதுன்னா எப்படி அப் ட்ரெண்டு போகுது, எப்படி போகும் அப் ட்ரெண்ட், இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி நடுவில் வீடியோ வரும்போது எனக்கு ஞாபகம் வரும்போது நான் சொல்ல முடியும். அப் ட்ரெண்டு போகும்போது மார்க்கெட் பொறுமையாக தான் ஏறும். நீங்கள் எந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சார்ட்டை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் பொறுமையாக தான் மேலே ஏறி இருக்கும். ஆனால் அதுவே ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் சடன் ஃபால் தான் கொடுத்துருக்கும். நீங்கள் எந்த வேணால் எடுத்து பாருங்கள். மார்க்கெட்டு ஏறும் போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடனாக ஃபால் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் இங்கே இருக்கும், சரி பொறுமையாக இங்கே இறங்கும், அதுக்கப்புறம்ட்டு நம்ம எதனா யோசிச்சு எதனா பண்ணலான்னு நினைப்பீங்க, சர்ன்னு இங்கே வந்துடும்.
ஹிட் ஆகிடும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஒரு ஒரு புல் மார்க்கெட், அப் ட்ரெண்ட் இருக்க ஒரு மார்க்கெட்னா பொறுமையாக ஏறும், அப்புறம் நிற்கும், கொஞ்சம் அங்கேயே கன்சல்டேட் ஆகிட்ருக்கும், மறுபடியும் ஏறும், அப்படியே கன்சல்டேட் ஆகும், அப்புறம் பொறுமையாக ஏறும். இட்ஸ் டேக் அ டைம், ஈவன் அ டே, ஒரு டே இல்லை 1 வீக் கூட எடுத்துக்கும். ஆனால் அந்த ஃபால்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், அதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காது, உடனே சடனாக ஃபால் ஆகும். நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இங்கே வந்து நிற்க போது ஓகே, ஒரு இடத்துக்கு நின்றுட்டு நம்ம எதனா பண்ணலாம்னு நினைப்பீங்க, அங்கேருந்து அகைன் சடனாக ஃபால் ஆகும். இதை நான் வந்து வீடியோலேயும் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள். நம்ம ஆஃப்டர் June 4 ரெகுலராக மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணும்போது நான் அடிக்கடி நான் சொல்கிறேன். இது அவ்வளோதான், வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது மட்டும் நான் க்ரியேட் பண்ணேன். இது ஏன் வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு, பெர்ரிஷ் அப்படின்னா பியர், பெரிஷ், புல்லிஷ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு புல் காளை மாடு அது என்ன பண்ணுன்னா, ஒருத்தவங்களை வந்து தூக்கி விட போகுது அப்படின்னா, கொஞ்சம் இப்போ வந்து உங்களை ஒரு மாடு முட்டை வருதுன்னா அது கொஞ்சம் தலையை குனிஞ்சு தான் தூக்குச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க, அது அந்த மாடை விட கொஞ்சம் ஹைட்டு போவீங்க. அடுத்தது மறுபடியும் முட்டி கொஞ்சம் ஹைட்டு போவீங்க. அதனால தான் அது பேர் புல்லிஷ் மார்க்கெட். இப்படி போகும் மார்க்கெட்டு. அதுவே ஒரு பெர்ரிஷ் அப்படின்னா, இந்த போலார் பியர், நீங்கள் கரடி மேலே உட்காந்திங்கன்னா அது உங்களை வந்து உடனே தள்ளி விட்டுரும். நீங்கள் இருப்பீங்க, அது மேலே உட்காந்துருப்பீங்க, உடனே தள்ளி விட்டுரும், நீங்கள் அப்படியே சடனாக இங்கே ஃபாலோ ஆகிடுவீங்க. அதனால தான் அது வந்து பெர்ரிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த ட்ரேடிங் சைடு இல்லை ஷேர் மார்க்கெட் இருக்கும்போதெல்லாம் அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட்லாம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு காளமாடு சிம்பிளும் ஒரு கரடியோட சிம்பிளும் போட்டிருப்பாங்க. அதுக்கு அதான் ரீசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. June 4 வரைக்கும் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து சடனாக மேலே போகணும், ஒரு 1000 பாயிண்ட் போகும் ஒரு 1 வீக்கில். அடுத்த வீக் அப்படியே சடனாக ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கீழே வரும். ஏன் அப்படின்னா, என்ன கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அகைன் பிஜேபியே வருமா, இல்லை பிஜேபி மெஜாரிட்டியில் வருமா, காங்கிரஸே வருமா, இல்லை காங்கிரஸ் மெஜாரிட்டியில் வருமா என்ற அன்சர்டனிட்டி நிறையா இருக்குது. அது June 4 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். June 4க்கு அப்புறம் நம்ம ரெகுலராக டே டு டேயில் என்னென்ன மார்க்கெட்ஸ் நடந்துச்சுன்றதை அப்டேட் பண்ண முடியுமான்றது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் கற்றுட்டு தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் இல்லை. நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு மறந்துடக்கூடாது. இல்லை மறந்துடக்கூடாது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு டச் இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால சரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்னு சொல்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது நான் இந்த 1 வீக்கில் நான் இதை தான் ரெடி பண்ணேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கன்வே பண்ணுன்றது எனக்கு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ June 4க்கு அப்புறம் நம்ம ரெகுலர்ஸாக வீடியோ அப்டேட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.